ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வெஜிடபிள்ஸ் இல்லாத டைமில் இந்த சின்ன வெங்காய காரக்குழம்பு செஞ்சு பாருங்கள். என்னோட ஸ்டைலில் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த மழை காலத்துக்கு குளிர்காலத்துக்குலாம் ஏற்ற மாதிரி நல்லா காரசாரமாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் ஆயில் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்யுங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 மிளகு, ஒரு கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10-20 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 4-5 வரமிளகா சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. குண்டு மிளகான்றதுனால நான் வந்து விதைய பிச்சுட்டு அப்படி சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. முழுசாக சேர்த்துக்கோங்க, தோலை உரிச்சிட்டு. இப்போது வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், கண்ணாடி பதம் அளவுக்கு வந்துருச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் தக்காளி, மல்லித்தலை, சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு குழம்பு வந்து கெட்டித்தன்மை கொடுக்கணும், அதுக்காக தான். இப்போ அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மேட்ச் ஆகிற அளவுக்கு, அந்த ரா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் வந்து பச்சையாக அரைச்சிருக்கோம், அதனால தான். அந்த ரா ஸ்மெல் போகணும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி எடுத்து நான் நல்லா கையிலே மசிச்சு வச்சுருக்கேன். அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த மசிச்சு செஞ்சோம்னா. நம்ம பாட்டி காலத்துலலாம் தக்காளி எந்த குழம்புக்கு சேர்த்தாலுமே கையிலேயே மசிச்சு தான் சேர்ப்பாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவை அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்தளவுக்கு கெட்டித்தன்மை வேணும் அப்படின்னா இந்தளவுக்கே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னு சொன்னால் இப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்குங்க கடைசியில். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு 2 டேஸ் கூட வெளியில் வச்சிங்கன்னா கெடாமல் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.